ஒரு காலை வேளை, ஒரு பழ மார்க்கெட்டு. பழக்கடைக்காரர் வந்து அவருடைய கடைய தொறக்கிறாரு. அப்போ ஒரு பெண் வர்றாங்க. ரொம்ப சாதாரணமா ஒரு ஏழை பெண்ணா தான் அவங்க காட்சியளிக்கிறாங்க. அந்த கடைக்காரர்ட்ட வந்து ஒரு ரூ. 20 நோட் எடுத்து குடுக்குறாங்க. அவருக்கு ஆச்சரியம். யார் இந்த பொண்ணு? அப்படின்னு யோசிக்கிறாரு. நேத்து நைட்டு அந்த கடைக்கு வந்த பொண்ணுன்றத அவர் கண்டுபிடிச்சுட்டாரு. "என்னம்மா ரூ. 20 குடுக்குறீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல நேத்து வந்து நான் உங்ககிட்ட பழம் வாங்குனேன். ரூ. 180க்கு பழம் வாங்குனேன். நான் வந்து உங்களுக்கு ரூ. 200 நோட்டு குடுத்தேன். நீங்க மீதி எனக்கு ரூ. 20 குடுக்கணும் தானே! அதுக்கு பதிலா ரூ. 40 குடுத்துட்டீங்க. அதாவது ரூ. 10 தாள்ன்னு நெனச்சு 2 ரூ. 20 தாள குடுத்துட்டீங்க." அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. "ஓ! அப்படியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூ. 20 வாங்கி அப்படியே நெத்தியில ஒத்திக்கிட்டு கடைக்காரரு கல்லால போட்டுக்கிறாரு. அப்புறம் அந்த கடைக்காரர் வந்து கேட்கிறாரு, "ஏம்மா, நேத்து நீ பயங்கரமா பேரம் பேசி ரூ. 10 குறைச்சு தானே பழமே வாங்கிட்டு போன. இப்ப வந்து இந்த ரூ. 20 திருப்பி குடுக்குறியே! என்னம்மா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பெண் சொல்றாங்க, பேரம் பேசுறது என்னோட உரிமை. பேரம் பேசி விலைய நிர்ணயிச்சிட்ட பிறகு, பேசின தொகைய உங்களுக்கு குடுக்குறது தானே தர்மம். குறைவா குடுக்குறது பாவம் தானே!" அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோனே, இந்த கடைக்காரருக்கு பயங்கர ஆச்சரியம். அப்புறம் சொல்றாரு, "பணத்த அதிகமா குடுத்தது என்னோட தப்பு தானம்மா. அந்த ரூ. 20 நீயே வச்சிருந்தாலும், எனக்கு ஒண்ணும் கணக்கு தெரிஞ்சிருக்காது. நீ எதுக்கு அத போய் குடுக்கறதுக்காக வந்த?" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ரூ. 20 உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம். உங்க கணக்குல அது வராம கூட இருக்கலாம். ஆனா, எனக்கு அது தெரியும் தானே! தெரிஞ்சே உங்க பணத்த நான் வச்சுக்கிட்டேன் அப்டின்னா, என் மனசாட்சி என்னைய உறுத்தாதா? அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. கடைக்காரருக்கு ஆச்சரியம் தாங்கல. சொல்றாரு, "இந்த காலத்துல இப்படிலாம் இருக்கீங்களாம்மா? நீ ரொம்ப கிரேட்ம்மா" அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு. அந்த பொண்ணு சொல்றாங்க, "இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. மத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பைசா கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த பணத்த அவங்க மறந்திருக்கலாம். அவங்க கணக்கு வைக்க மறந்திருக்கலாம். இப்ப நீங்க இந்த ரூ. 20 மறந்துட்டீங்க இல்லையா? அந்த மாரி நீங்க மறந்திருக்கலாம். ஆனா இறைவன் எப்ப வேணாலும் கணக்கு கேட்கலாம். அவனுடைய கணக்கு தவறாது. இறைவனுடைய கணக்கு விசாரணையில நாம கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும்." இதுதான் என் கணவர் எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம். அவர் இன்னைக்கு என்கூட இல்ல. ஆனா அவர் சொன்ன இந்த ஞானம், இந்த வழிகாட்டல் எப்பயுமே என் மனசுல இருக்குது. அதனால தான் நான் நேத்து நைட்டே வந்தேன். நீங்க கடைய அடைச்சுட்டீங்க. அதனால தான் காலையில வேலையா இங்க வந்தேன்." அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. கடைக்காரருக்கு இன்னும் ஆச்சரியம். "ஏம்மா நைட்டு வந்தியா? ஏம்மா காலையில வந்திருக்கலாமேம்மா? ஏம்மா நைட்டே வந்த?" அப்படின்னு கேட்கவும், அந்த பெண் சொல்றாங்க, "நான் நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்காம போயிட்டா என்னங்க ஆகுறது? அதனால தான் நைட்டே வந்தேன்." அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடைக்காரர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த அம்மா போம்போது, "இந்த ஏரியால ஒரு வீட்ல நான் வீட்டு வேலை செய்றேங்க." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கடைக்காரர் வந்து மனசே எங்கேயும் ஓடல. அப்படியே சேர்ல உட்கார்ந்துட்டாரு. 5 நிமிஷமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. என்னன்னே தெரியல. அவர் மனசுக்குள்ள அந்த மாரி ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு என்ன பண்ணாரு, கல்லாவ தொறந்து ஒரு ரூ. 1000 எடுத்துக்கிட்டு, அப்பதான் அந்த கடை பையன் வந்திருந்தான். "டேய் தம்பி கடைய பார்த்துக்கன்னு" சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புனாரு. ஸ்கூட்டர் எடுத்துட்டு, அவர்கிட்ட வியாபாரம் செய்யக்கூடிய இன்னொரு வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு முருகன். அவர நோக்கி போனாரு. முருகன் கிட்ட போயி, "எப்பா முருகா, போன மாசம் நம்ம செஞ்ச ஒரு டிரான்சாக்ஷன்ல நான் உன்கிட்ட ஒரு ரூ. 1000 அதிகமா வாங்கிட்டேன். இந்தா பிடி ரூ. 1000 இது உனக்கு சேர வேண்டிய பணம்னு" சொல்லி குடுத்துட்டாரு. முருகன் சொல்றாரு, "அது சரிண்ணே. அத காலையிலேயே இப்படி அவசரமா வந்து குடுக்கணுமாண்ணே? நாளைக்கு நான் வரும்போது கூட குடுத்துருக்கலாமே!" அப்படின்னு முருகன் சொல்றாரு. "இல்லப்பா, நாளைக்கு நீ வர்றதுக்குள்ள நான் இறந்து போயிருந்தா, உன் பணம் உனக்கு தெரியாம என்கிட்ட இருந்திருக்கு. அத பத்தி இறைவன் கணக்கு கேட்டா நான் என்ன செய்வேன்? என்ன சொல்லியிருப்பேன்? இறைவனோட கணக்கு விசாரணை கண்டிப்பா இருக்கு முருகா. அதான் உடனே வந்து இந்தா பிடி நான் போயிட்டு வரேன்னு" சொல்லி கிளம்பிட்டார். இந்த முருகனுக்கு அடுத்து 2, 3 நாளு மனசே சரியில்ல. ஒரு பெரிய கல்ல எடுத்து நெஞ்சில கட்டி விட்ட மாரியே இருந்துச்சு முருகனுக்கு. ஏன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் அவரோட ஃப்ரெண்ட் மாரியப்பன்கிட்ட இருந்து ஒரு 5,00,000 கடன் வாங்கியிருந்தாரு பிசினஸ் டெவலப்மென்ட்‌க்காக. அன்பார்ச்சுனேட்லி கடன் குடுத்த அந்த அடுத்த நாளே மாரியப்பன் இறந்து போயிட்டாரு. இப்போ முருகன தவிர யாருக்குமே அவர் மாரியப்பன்கிட்ட 5,00,000 வாங்குனது தெரியாது. 5 வருஷமாச்சு. முருகனும் யாருக்கு தெரிய போகுதுன்னு நெனச்சு அவரு குடுக்கவே இல்ல. அத நெனச்சு தான் இப்ப முருகனுக்கு நெஞ்சில கல்ல கட்டி விட்ட மாரி பாரமா இருந்துச்சு. முருகனால எதையுமே செய்ய முடியல. மூச்சே விட முடியல. அதுவும் அந்த மாரியப்பனோட மனைவி அந்த ஏரியால தான் இருக்காங்க. அவங்க குடும்பமே கொஞ்சம் வறுமையில தான் இருக்குது. அதையும் நெனச்சு நெனச்சு இவரு அப்படியே பாரமா உட்கார்ந்துட்டாரு. அதுவும் இந்த பழக்கடைக்காரர் சொன்னாரு இல்லையா? இறைவன் கணக்கு கேட்பான். கணக்கு விசாரணை கண்டிப்பா இருக்குன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து முருகனோட மனசுல சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்குது. முருகனால நிம்மதியா இருக்க முடியல. ஒரு 3 நாள் கழிச்சு என்ன பண்ணாரு முருகன், நேரா வந்து பேங்க்குக்கு போனாரு. எஃப்டில போட்டு வச்சிருந்த 10,00,000 பணத்த எடுத்தாரு. நேரா மாரியப்பன் வீட்டுக்கு போனாரு.
அவங்க மனைவிய பார்த்து இந்த பணத்த குடுக்குறதுக்காக. அவங்க மனைவி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டார். மனசார மன்னிப்பு கேட்டுட்டார். 10,00,000 நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும்மா. எனக்காக வாங்கிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாரு. அந்த அம்மாவும் அவருடைய அந்த மனம் திருந்தின தன்மைய ஏத்துக்கிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. அந்த அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சு பையனோட படிப்பு செலவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த 10,00,000 அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? அந்த அம்மா இறைவனுக்கு மனசார நன்றி சொன்னாங்க. அந்த பொண்ணு யார் தெரியுமா? இந்த பழக்கடைக்காரருக்கு ரூ. 20 திருப்பி குடுக்க போனாங்கல்ல, அந்த பொண்ணு. அதாவது இந்த கதை ரொம்ப எளிமையான கதை. இறைவன் தீர்ப்பு செய்வதில் கடுமையானவன். நிச்சயமாக நம் அனைவருக்கும் கணக்கு விசாரணை உண்டு. அதில் இறைவன் யாருக்கும் கடுகளவும் அநியாயம் செய்ய மாட்டான். நேர்மையாளர்களுக்கு இறைவனே பாதுகாப்பு. நேர்மையாளர்களை இறைவன் நேசிக்கின்றான். நேர்மையா வாழ்றது தான் இறைவழியினுடைய அடிப்படை. யாரோட பணமும், பொருளும் அநியாயமா நம்மகிட்ட இருக்க வேண்டாம். நேர்மை இருக்கக்கூடிய மனசு கோவில், இறைவனுடைய இருப்பிடம் என்பதை உணர்த்தக்கூடிய ரொம்ப எளிமையான கதை. இந்த கதையிலிருந்து நாம என்ன உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியும். ரொம்ப முக்கியமான கதை. ஞாபகம் வச்சுக்கலாம். இறைவனுக்கு நன்றி செலுத்தி, இன்னைக்கு தியான செயல்முறை நம்ம தொடங்கலாம். நேர்மை என்பது எவ்வளவு மதிப்புமிக்க ஒரு குணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மைய, சத்தியத்த மனசுல ஏந்தி வாழ்றது மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நேர்மை என்ற அந்த மதிப்புமிக்க குணம் எவ்வளவு குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம சமூகத்துக்காக நாம பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்னுடைய சமூகத்துல நேர்மை வந்து விரிவாகணும், வலிமை பெறணுங்கிற பிரார்த்தனையை நம்ம வச்சுக்கிறோம். இது வந்து சமூகத்துக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை, இந்த பிரார்த்தனை. யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நேர்மையா இருந்திருந்தா, நம்ம நாடு எப்படி இருந்திருக்கும்னு மட்டும் ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏழைகள் இருக்காங்க, நடுத்தர வர்க்கத்தினர் இருக்காங்க, உழைப்பாளிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய கஷ்டங்கள்லயும் இந்த அரசியல்வாதிகளுடைய நேர்மையற்ற தன்மை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க நிச்சயமா கணக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த உலக வாழ்க்கையில இறைவன் தான் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்குறான். அதுவும் அரசியல் அப்படிங்கிறது ஒரு உயர் பொறுப்பு. அதுல வந்து நிச்சயமாக கடுமையான கணக்கு கேட்டல் உண்டு. அதனால நீங்க வந்து கவனமா இருக்கணும். நேர்மையில ஒரு கடுகளவும் தவறிடக்கூடாது. ஒவ்வொரு பொறுப்புமே முக்கியமானது. அதுவும் இந்த உணவளிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பவர்கள் வந்து இன்னும் இறைவனுடைய நேசத்திற்குரியவர்கள், கண்காணிப்பிற்கு உரியவர்கள். நீங்க ஹோட்டல் வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவனமா நீங்க பண்ணுங்க. ஏன்னா இறைவன் தான் உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கான். எல்லாருக்குமே ஹோட்டல் வைக்கணும்னு ஆசை வராதுல்ல. ஏன் சில பேருக்கு மட்டும் ஹோட்டல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இறைவன் ஏற்படுத்திய ஒரு விருப்பம். மற்ற மனிதர்களுக்கு உணவளிப்பது என்பது இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல், பொறுப்பு. அதை உங்க மேல இறைவன் சுமத்தியிருக்கானா, நீங்க எவ்வளவு நேர்மையா இருக்கணும். ஸோ உங்களுடைய அந்த உணவு பொருட்களை நீங்க வாங்குவது, எண்ணெய் வாங்குறது, சமையல் முறையினுடைய தரம் எல்லாத்தையும் நீங்க சரியா பண்ணுங்க. அதுக்குரிய பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க. அதிக லாபத்துக்கு நீங்க விற்க தேவையில்லை. உங்களுடைய நியாயமான லாபத்துக்கு நீங்க வித்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு செயல்லையுமே, ஒவ்வொரு பொறுப்புலையுமே நேர்மை என்பது அவசியமாக இருக்கிறது. நேர்மைங்கிறது வந்து வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. எல்லாத்துலயுமே இந்த நேர்மையும், உண்மையும் இருக்க வேண்டும். குடும்பத்துல, ஆபீஸ்ல, எல்லா இடங்கள்லயுமே இது இருக்கணும். ஆனா பொருளாதாரத்துல இருக்க வேண்டியது இன்னும் முக்கியமானது. பொருளாதாரம் என்பது நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கிற நிலையில், நாம வந்து அதுல நேர்மையை கடைபிடித்தே ஆக வேண்டும்.